வியூவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். போன வாரம் விசேஷமான அப்டேஷன் இல்லைங்கிறதுனால சண்டே கரண்ட் அப்டேஷன் இல்லை. ஸோ பர்சனலாகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கரண்ட் அப்டேஷன் இல்லைனாலும் சரி இருக்கிறதையாச்சு போடுங்க, வாரம் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி பார்க்கணுன்னு. ஸோ இந்த வாரமும் அப்படி தான். சாட்டர்டே ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. நானும் வேலைகள் முடிச்சு வேகமாக வரதுக்கு பார்க்கல, அடுத்தடுத்த வேலைகள் கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வெற்றிகரமாக நம்ம இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வாரங்கள் புது வரவுகள் இருக்குது, சரிங்களா? ஆமாம், ஏற்கனவே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பர்ச்சேஸ்கள் ரொம்பவே குறைச்சிக்குவோம். ஏன்னா மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்குன்னு எல்லாமே இருக்க முடியாது, இருந்தாலும் ரொம்ப குறைச்சிட்டு சிறுசாக வரக்கூடியது மட்டும் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், இப்போ இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். நல்ல நல்ல பொருட்களோட வரத்துகள் இருக்குது. ஏன்னா இந்த நேரங்கள் விலை ஃபுல்லாமே கம்மியாக ஆகும். ஆனால் கம்மியாகுதுங்கிறதுனால நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா நோய்வாய்ப்பட்டோம், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதனால் இருந்தாலும் எப்போ நம்ம செலக்டட் பீஸ் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால அளவான பொருட்கள் அளவாக வச்சு கொண்டு போயிட்டு தான் இருக்குது, சரிங்களா? இந்த வாரத்துக்கான அப்டேஷன் பார்த்துருமா? இந்த வாரத்துக்கான அப்டேஷனில் நம்ம பண்ணையில் பெரிய மாற்றம் அப்படின்னா ஆல்ரெடி பின்னாடி உள்ள ஷெட்டு இதெல்லாம் பண்ணையில் நிரந்தரமாக ஒரு 100 குட்டி வளர்க்குறதுக்கு இடத்த செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 3 மாதங்கள் பெருசாக நம்ம இது பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஆமாம், கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஜமுனாபுரி ஆல்ரெடி நம்ம யாருக்குன்னா சுல்தான் பைக் பேசிக்கிட்டு இருக்கோம். கூடலூர் ஏற்றி விட சொல்லிட்டாப்புல. ஸோ இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தை அங்கே ஏற்றுற மாதிரி பார்க்கணும். நம்ம சோளமரையை நத்தம் பாய்க்கு முடிச்சிட்டோம். இன்ஷால்லா அந்த லோவில் ஏறுவாப்பில். அப்புறம் நம்ம வெள்ளை மரம் இருக்கிறாப்புல. அப்புறம் இந்த சோளமரையும் கைவசம் அவைலபிள் இருக்குது. நம்ம மண்டை சோளை இப்போ தான் குளிப்பாட்டி வச்சு நல்லா ஜம்மு நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிளித்தம்பிக்கு இந்த ஹேர் கட் பண்ணணும் இன்ஷால்லா. நம்ம வெள்ளையும் நம்ம 2 பல்லு கொங்கும் ஆல்ரெடி நம்ம ஜோயல் ப்ரோகும் முடிஞ்சது தான். இன்ஷால்லா அந்த லோடரையாச்சும் ஏற்றணும். அவர் முடிச்ச 1 மாதத்துக்கு ஏற்ற மேலே ஆகுது இன்ஷால்லா. அப்புறம் நம்ம வெள்ளை ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு அட்வான்ஸ் ஆகி தான் நிற்கிறான். ஆமாம், அப்புறம் நம்ம அப்ளக்கு இருக்கிறான். அப்ளக்கு ஃபுல் ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், ஏற்கனவே மழை தாக்கம் அதிகமாகிடுச்சுன்னா ஆடுகளோட இதுகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால விசேஷமாக நம்ம எடுக்க முடியலை. அவங்க பார்த்திங்களா, நம்ம துல்கரை தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம். பெரிய சோளமரி உள்ளதாக இருக்கான், ஹிட்லரும் உள்ளதாக இருக்கான், பேய் கருப்பும் உள்ளதாக நிற்கான். அதுபோக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே யார் அதிகமாக நிற்கான்னா புது வெள்ளாடுகள். சரியான சேட்டை, அதாவது பியூர் வெள்ளாடு. ஆமாம், எல்லாமே ஆடு தான் நிற்கி. கிடா இன்னும் எடுக்கலை, வேணும்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். பியூர், சரிங்களா? பக்கா குவாலிட்டி, எல்லாமே இளஞ்சனை. குறால் இருக்குது, வெள்ளாடு இருக்குது. ஆடுகள் பெருசாக நிற்கா 4 ஆடு வரும். இது எல்லாமே குறால், எல்லாம் இளங்குறால், நல்ல சைஸ் இருக்குது. உயர நிலம் நல்ல ஜம்முன்னு இருக்குது. இது எல்லாமே தூத்துக்குடி ஒரிஜினல் கொடியாடு இப்போ நம்ம பண்ணையில் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கே போட்டு ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு கூடிய ஒரு ஐடியா இருக்குது. பட் இதனாலும் இதுக்கான செட்டப்ஸ் கொஞ்சம் உருவாக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா. ஏன்னா இதுகளுக்குமே ஒரு நல்ல மாப்பிள்ளை கடை தேவைப்படுது. இந்த கொடியாடுகளை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரீடில் கொடியாடு போட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லாமே சினையாக தான் இருக்குது. நம்ம 13 ஆடு இருக்குது. இந்த ஆடுகளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பராமரிப்பு கம்மி. ஆனால் அதிகமாக இலத்தலைகள் தான் சாப்பிடும். புல்லை காட்டிலும் இலத்தலைகள் புல் சாப்பிடுது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் புல்லை காட்டிலும் இலத்தலைகள் அதிகமாக சாப்பிடுது. நல்லா இருக்குது. நல்ல ரீசெண்டாக மேய்ச்சல் வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தேன். பார்க்குறவங்களுக்கு கொடியாடு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் சாய்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரியான கொடியாடுகள் தான் இதில் இருக்குது. இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். கேளுங்க. எல்லாமே நல்ல ஆடு. ஒரு மூலி ஆடெல்லாம் ஒன்று நிற்கி பாருங்கள், நல்லா இருக்குது மாஷால்லா. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சங்கள் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட குட்டியாடு பார்க்கணுமே. குட்டியாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதில் நம்ம பரன் குட்டியாடுகளுக்கு தனியாக போட்டிருக்கோம். ஏன்னா பகல் கிடக்கும்போது இங்கே நின்று கூட இதில் வைக்கோல் சாப்பிடனா சாப்பிட்டுக்கும். குட்டியாடுகள் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் ஏற்றிட்டோம். காரணம் என்னென்னா
ஈரங்கள் இந்த இதுகள் ஆடுகள் நிற்கினா ஏதாச்சும் இதாயிருங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கிறோம். குட்டி ஆடுகள் ஃபுல்லாமே இப்போ அவைலபிளில் இருக்குது. எல்லாம் முடிச்சிட்டோம். முடிஞ்சிட்டான் மச்சர்லாம் பாருங்கள் சேட்டை. இந்த குட்டி ஆடுகள் எல்லாமே இப்போதைக்கு நம்ம பண்ணையில் அவைலபிளில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் ஃபோட்டோ வாங்கி இது பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா தேவைங்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் சூழ்நிலைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொருட்களை பொறுத்த மட்டும் செலக்டட் பீஸ் தான். மொத்தத்தில் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 குட்டி தான் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அக்கிக்காக்கு வேணுங்கிறவங்களுக்கு கண் சவலையில் 2 நல்ல பொருள் நிற்கி. ஆமாம், இன்ஷால்லா வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு நல்லா அடாப்ட் ஆனது, ஃபீட் அடாப்ட் ஆனது. சின்ன குட்டிகள் எல்லாமே மேய்ச்சல் போனால் மேய்ச்சல் போகும். நான் அடைச்சி போடக்கூடிய நேரங்களில் வைக்கோல் போட்டுக்குவோம். நான் அந்த ட்ரேயில் வச்சு ஃபுல்லாக வைக்கோல் செட்டப்ஸ் வச்சு இது பண்ணிகிட்ருக்கு. இன்ஷால்லா முடிஞ்சால் இதுலேயுமே கம்ப்ளீட்டாக ஒரு பரன் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மாதம் டிசம்பர் எப்படி மழை பெய்யுது, வேலைகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதை நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். குதிரை மர்வான் மாஷால்லா கட்டி போட்டு இப்போ தான் ஓரளவு டேம்ப்டு பண்ணிகிட்ருக்கேன். என்கொயரிஸ் இருக்குது, இருந்தாலும் நல்ல என்கொயரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மர்வான் வந்து இப்போ தான் கைக்கு பழகிட்டு இருக்கோம் கட்டி போட்டு. ஏன்னா தாய் பக்கத்தில் இருக்கிறதுனால, அவள் பிறந்ததுலேருந்தே ஃப்ரீயாகவே வளர்ந்துட்டதுனால அவர் வந்து கெட்டுதலுக்கு வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபைன், ஓரளவு ரெடி ஆகிட்டு. சஃபா வந்து அடுத்த கட்ட செனை போட்டதுனால சஃபாவுக்கு வந்து கொஞ்சம் தனி இது தான். அவளுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம மச்சான் லாலா கடையிலேருந்து அல்வா கோதுமை, சம்பா கோதுமை தான் டெய்லி கிடச்சிட்ருக்கு. அது என் சொந்த மாமி பையங்கிறனால நமக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க சம்பா கோதுமை. அதுக்கப்புறம் இப்போது ஹிந்துஸ்தானில் அதுக்கு தனியாக செனை இருக்கக்கூடிய நேரங்களில் போடுறதுக்கான ஃபீடு ஒன்று இருக்குது. அதையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி நம்ம சஃபா கொடுத்துட்ருக்கோம். இன்ஷால்லா. ஏன்னா இப்போ சேர்த்துருக்க குதிரை வந்து நல்ல ஒயிட்டில் நல்ல சஃபாவோட கொஞ்சம் பெரிய குதிரை, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முறையாக பராமரிக்கணும். அந்த பராமரிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா குதிரைகளை பொறுத்த மட்டும் வருஷத்துக்கு ஒரு குட்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். வருஷம் ஒரு குட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தால் போதும். ஏன்னா நான் குதிரை விஷயத்தை பொறுத்த மட்டும் பெருசாக அதை குட்டி போட்டு எடுக்கிறது வந்து நான் விரும்புறதில்ல. காரணம் என்ன, அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வைக்கும் அப்படிங்கிறனால மட்டும்தான். ஏன்னா நம்ம நினைச்ச நேரம் ஏறி ஓட்டிக்கணும் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் குதிரை வச்சுருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இன்கம் பர்பஸோ அப்படிலாம் கிடையாது. திடீர்னு ஏதாச்சும் தெரிஞ்சு சொந்தக்கார பிள்ளைங்க வருவாங்க, குதிரை ஓட்டணுமாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காகவே வச்சுருக்கோம். ஃபார்ம் பண்ண அவங்களுக்கு லாங்கிலேருந்து வருவாங்க, வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு போனோம், ஒரு இதுகள் பார்த்தோம் வச்சோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குனுங்கிறதுக்காக அதை நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் ஹைட் இருந்தாலும் இப்போ தாய்ப்பாலிலேருந்து இப்போ தான் விட்டுருக்குங்கனால மித்த தீவனங்கள் ஆட் பண்ணுறதுனால குதிரை வந்து ஓரளவு உடம்பு தேடிட்டு இருக்குது. நல்லா மெலிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா மெலிஞ்சிரும். நான் அதனால தான் அதை விரும்புறதில்ல, குதிரை வந்து குட்டி போடுறத. இருந்தாலும் சரி வச்சுருக்கிறதுனாச்சு எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்களா, பையங்க ஃபுல்லாக வெளியே எட்டி பார்த்துட்ருக்கானுங்க. தோஸ்து இந்த வெள்ளை அந்த கண் சோளெல்லாம் நல்ல பொருள். அக்கிக்காக்கு வேணுங்கிறவங்க இன்ஷால்லா தாராளமாக இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு அந்த ஏற்கனவே சொல்ல நினச்சேனே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் படித்த ஹைஸ்கூலில் இருந்து ட்ரைனிங் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றின ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டுட்டு தான் இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஷால்லா, இன்றைக்கி சூழ்நிலைக்கு இறைவன் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லித்தரேன். நம்ம அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது யூடியூப் வாயிலாகவும் இல்லை வேறு எது வாயிலாகவும் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஷால்லா அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச விவசாயத்தை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க. ஃபுல்லாகவே இப்போ நம்ம பண்ணைகளில் குட்டை நேப்பியர் போட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இந்த சைடு உள்ளதை ஃபுல்லாக குச்சிக்காக விட்டுருக்குறோம். இன்ஷால்லா அடுத்தடுத்து இந்த 2 ஃபீல்டுலையுமே குட்டை நேப்பியர் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தை அதையும் போட்டுருவோம். ஜனவரிக்குள்ளே தீவனங்கள் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி முருங்கைகள்லாம் நல்லா தடுத்து இதுவாக இருக்குது. இதன் மூலம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடுகளுக்கு அப்பப்போ இதை சேர்க்கும்போது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். நாட்டு கருவேப்பிலை நம்ம பண்ணையில் நிற்கி அதையுமே அப்பப்போ ஆடுகள் கூட போடக்கூடிய தீவனங்களில் மிக்ஸ் பண்ணி மிஷினில் போட்டு அடித்து அதை நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணிகிட்ருக்கனால பார்க்குற உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை நம்ம சந்திப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். இந்த வாரத்துக்கான வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சீக்கிரமே எடுப்போம். நன்றி.